ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நைட்மேர் டீச்சர்னு ஒரு கொரியன் த்ரில்லர் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதோட ஆன்லைன் கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, ஸோ அந்த டீச்சரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நியூவாக ஒரு டீச்சர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பல மர்மமான முறையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காணா போகிறாங்க. இதெல்லாம் ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டோரி லைன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு பையன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அவங்களும் முழிச்சிட்டு என்னை ஃபோட்டோ எடுக்காதடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், என் ஒய்ஃப் ரொம்ப திங்க் பண்ணி டயர்ட் ஆகிட்டாலே அப்படி சொல்கிறான். இப்போ தான் நமக்கு தெரியுது இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ, இந்த பொண்ணோட லவ்வர். அதுக்கப்புறமா நிறைய கேரக்டர்ஸ் காமிக்கிறாங்க. வாங்க இப்போ அவங்களாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒரு பொண்ணு இப்போ டைரியில் ஒரு நேம் எழுதுறா. அடுத்தது ஒரு பையன் கண்ணாடி போட்ட பையன் படிச்சுட்ருக்கான். இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் உட்காந்து நிறைய பசங்களோட ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் ஒரு பொண்ணு இன்னசென்ட்டாக இருக்கா பார்க்க. அவளை 3 பொண்ணுங்க சேர்த்து புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களை நம்ம புள்ளி கேங்னே சொல்லலாம். அதில் லீடர் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பயங்கரமாக கலாச்சிட்ருக்கா. இங்கே யாராவது இருக்காங்களா? இங்கே யாருமே இல்லை. இந்த கிளாஸில் இந்த பெஞ்ச் மட்டும் ஏன் இப்படி காலியாக இருக்குது? இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா. அதாவது அந்த பொண்ணு இருக்கிறதே தெரியாத மாதிரி கலாச்சிட்ருக்காங்க. அங்கே இருக்க வாட்டர் பாட்டிலை தட்டி விட்டுட்டு அந்த மாதிரிலாம் அந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து அதே மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த இன்னசென்ட் கேர்ளால் அதை தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. ஒரு டீச்சரை ரொம்ப ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் தான் ரீப்ளேஸ் பண்ண நியூ டீச்சர். அவர் நேராக வந்து கிளாஸ் ரூமில் வந்து அவர் இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. நான் தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்க டீச்சர். என் பேர் வந்து பாங்ஸு அண்ட் நான் கிளாஸும் எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்கும் கொடுப்பேன். எல்லாரும் என்கிட்ட வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கிளாஸும் நடக்குது. அடுத்த சீனே லஞ்ச் பீரியட் காட்டுறாங்க. நம்ம இன்னசென்ட் கேர்ள் இருக்காங்க இல்லையா, அவங்க லஞ்ச் வாங்கிட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காங்க. புள்ளி பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா தட்டி விட்டுறாங்க. ஃபுல் லஞ்சும் கீழே கொட்டிடுது. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பான் இல்லையா நம்ம ஹீரோ, அவன் தான் வந்து தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம நியூவாக வந்த டீச்சர் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டாரு அந்த பொண்ணை. கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து எல்லாமே நார்மலாக கேட்டுட்ருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப வாழ்க்கையே வெறுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு, எனக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல, நான் இப்படி தான், எதுலேயும் நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி பேசிகிட்ருக்கு. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருனா ரொம்ப கேஷுவலாக ஒரு சேட் புக்கை கொடுக்குறாரு. அதில் வந்து கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாரோட நேம்ஸும் பாக்ஸ் பண்ணியிருக்கு. நீ இதில் யாரை மேட்ச் பண்ணாலும் உனக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடப்பாங்க, இதை ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு கொடுத்துட்றாரு. அந்த பொண்ணு நம்பிக்கையே இல்லாமல் தான் வாங்கிட்டு போகிறா. கிளாஸ் ரூமில் உட்காந்து இந்த புள்ளி கேங்ஸ் இருப்பாங்களா, அதில் ஒரு பொண்ணோட அவளை மேட்ச் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அடுத்த செகண்டே அந்த பொண்ணு நேராக வந்து எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கா. அவளால் நம்பவே முடியல. அடுத்து இன்னொரு பொண்ணோட கனெக்ட் பண்ணுறா. அவளும் வந்து ஜாலியாக பேசுகிறா. அவளுக்கு அந்த சந்தோஷத்தில் அழுகையே வந்துடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி கேங்கோட லீடர் வரா. வந்து அதே மாதிரி புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ இந்த 2 பொண்ணுங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது அவளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சைலண்ட்டாக போயிடுறா. இந்த இன்னசென்ட் கேர்ள் என்ன பண்ணுறனா இதே மாதிரி கிளாஸில் உள்ள எல்லாரோடையும் அவளோட லிங்க் பண்ணிக்கிறா. யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களோடலாம் லிங்க் பண்ணிக்கிறா. அதே மாதிரி லிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த புள்ளி பண்ணுவா இல்லையா அந்த லீடர், அந்த பொண்ணை வந்து எல்லாரோடையும் கட் பண்ணிடுறா. ஸோ என்ன ஆகுதுன்னா அப்படியே ஆப்போசிட் ஆகிடுது. அந்த பொண்ணை கிளாஸில் உள்ள எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க, ரொம்பவே புள்ளி பண்ணுறாங்க. அவளுக்கே அது ஹர்ட் ஆகிடுது ரொம்ப. இவளுக்கே இது பிடிக்கல, இன்னசென்ட் கேர்ளுக்கே அது பிடிக்கல, என்ன ஓவராக பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி இவளே சொல்கிறா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே கேட்கல. அவங்க பாட்டு சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி பண்ண பொண்ணு தனி ஆளாயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கான். அவன் வந்து கேரிங்காக பேசினா இல்லையா, ஸோ அவளை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறான். அந்த பையன் கூட வந்து நல்லா பேசிகிட்டு இருக்கான். இது வந்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஜலஸ் ஆகுது. ஏன் திடீர்னு நம்ம ஆள் போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு அவள் போயிடுறா. அதே மாதிரி இவள் கண்டினியூஸாக எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இவளுக்கு ஒரே அன்பு தொல்லை தாங்க முடியாமல் போயிடுது. எல்லாரும் வந்து இங்கே வா, அங்கே வா, இங்கே வா அப்படின்னு நிறைய இடத்து கூப்பிட்றாங்க. என்னோட ஈவினிங் மூவி வா, என்னோட ஈவினிங் நீ வந்து படிக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளால் அதை தாங்கிக்க முடியல. ஐயோ கடவுளை என்னை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி போய் டெரஸ்க்கு போயிடுறா. அங்கே பார்த்தா அந்த புள்ளி கேர்ள் இருக்கா இல்லையா, அவள் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அப்புறம் அந்த இன்னசென்ட் கேர்ள் போயிட்டு காமாக பேசி கீழே வர வச்சு, நீ வா, ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறா. பட் புள்ளி கேர்ளுக்கு தான் இவன் மேலே ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. சடனாக இவ ஏதோ பண்ணி தான் எல்லாரும் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு தானே அவள் திங்க் பண்ணுறா. அவள் என்ன சொல்கிறானா, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வராது, ஜாக்கிரதையாக இரு, என்னை இனிமேல் பார்க்காத, உன்னை இனிமேல் நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிடுறா. அப்புறம் நம்ம கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சி இவளை வந்து எங்கே வா அங்கே வான்னு திரும்ப அன்பு தொல்லை தாங்காமல் ஒரே கூட்டமாயிரும். அப்போ என்ன ஆகும்னா அவள் கையில் வச்சுருந்த அந்த சேட் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே விழுந்து மழை தண்ணி பட்டு ஃபுல்லாக அழிஞ்சிரும்.
அது ஃபுல்லாக எரேஸ் ஆகவும் இவளும் ஃபுல்லாக வேனிஷ் ஆயிடுறா. யாருக்குமே ஞாபகம் இல்லை இப்படி ஒரு இன்னசென்ட் கேர்ள் நம்ம கிளாஸில் இருந்தாங்க, படித்தாங்க நம்ம கூட அப்படின்னு ஒன்று கூட ஞாபகம் இல்லை. எல்லாருமே நார்மலாக போயிட்டு அவங்க கிளாஸில் உட்காந்துட்டு அவங்க பாட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவள் போயிட்டு போயிட்டு நான் இருக்கேன் தெரியுதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கத்தி கத்தி பார்க்குறாங்க. யாருமே கண்டுக்கல. இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி என்ன பண்ணுறான்னா நேராக தராஸ் போயிட்டு சூசைட் பண்ணிடுறா, கீழே விழுந்துடுறா. அப்போ யாருக்குமே இவ விழுறதையும் காட்டுறாங்க. ஆனால் யாருக்குமே இவ ஒருத்தி விழுறா அங்கே இருக்கான்னு கூட தெரியல. அப்புறம் தான் நமக்கு காட்டுறாங்க அந்த நியூவாக வந்து டீச்சர் இருக்கார் இல்லையா, நேராக வந்து இன்னசென்ட் கேர்ள் கீழே கத்திட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரூமில் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த இன்னசென்ட் கேர்ள் இருந்தா பார்த்தீங்களா, அந்த பெஞ்சில் போயிட்டு யாரோ இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. பக்கத்தில் ஹீரோன்னு நின்றுட்டு அதெல்லாம் பெருசாக கண்டுக்காம அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நேற்று வரைக்கும் இங்கே யாரோ ஒருத்தவங்க இருந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, ஆனால் இன்னைக்கு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஏதோ அவளுக்கு வந்து தோணிட்டே இருக்கு. பட் ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம உனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லி நார்மலாக கேட்டுட்டு இருக்கா. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வேகமாக ஓடி வந்து 2 பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த இடத்துல போய் பார்த்தா 2 பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கீச்சல்னு ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை அடிச்சிடுறான். அந்த இன்னொரு பையன் என்ன பண்ணிடுறான்னா அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான், இந்த மாதிரி கீச்சல் என்ன அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. அந்த இன்னொரு பையனோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட கேங்ஸ்டர். அது பாஸ் மாதிரி எல்லாரையும் அடிக்கிறது, எப்போ வேணால் அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கிக்கிறது, அந்த மாதிரி பயங்கரமான ரூரல் பண்ணிட்டு இருக்கான். டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்படியாவது அவனை ஜெயிச்சிட்டினா மச்சான் நீ தான் பாஸாக இருப்ப, அப்புறம் நம்மளோட ராஜ்யம் தான் எங்கே அப்பெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பையன் அடி வாங்கினாலே அந்த பையனோட ஃப்ரெண்டு வந்து சில மாடிக்கு ஃபைட்டு கூப்பிட்டுருக்கான். சரின்னு கீச்சலும் போகிறான். அப்போ சொல்கிறான் அந்த பையன், நீ வந்து 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்க இடையில போகக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, அவன் என் ஃப்ரெண்டை அடித்தான் அதனால நான் அவனை அடிக்க வேண்டியதாகிடுச்சு, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். பட் அந்த ரூரல் பையன் எல்லாம் சும்மா கண்டுக்காம, நம்ம ஸ்கூலில் ரூல் இருக்குது தெரியாதா, ஃபஸ்ட் 2 பேர் அடிச்சுக்கிட்டா அவங்களுக்குள்ளே போகக்கூடாது, அப்படி போனால் அவங்களும் நம்ம கூட வந்து சண்டை போடணும், நீ ரூல்ஸை மீறிட்ட தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது கீச்சலும் ஆமாம் நான் ரூல்ஸை மீறிட்டேன் அதுக்காக இப்போ என்ன பண்ணணும், அப்படி ரூல்ஸை மீறினா பாஸ் ஆனால் என் கூட சண்டை போடணும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது ஓகே அவங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனும் வந்துடுறான். கிளாஸில் இருக்கும்போது டீச்சர் சைலண்ட்டாக வந்து உட்காடுறான். எல்லாரும் அவனையே பார்க்கும்போது அவன் கத்துறான், என்ன எல்லாரும் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஹீரோயின் வந்து இங்கெல்லாம் கத்தாத கீச்சல், இது ஒன்றும் உன்னோட பெட்ரூம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களும் கோவமாக சொல்கிறாங்க. ஆஃப்டர் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா பாஸ் இருக்கான் இல்லையா, அவனோட கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து வேகமாக வந்து கீச்சல் கிட்ட ஈவினிங் 4 மணிக்கு மேலே சண்டை இருக்குது கரெக்டாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறான். அந்த நேரத்தில் நம்ம டீச்சர் நேராக வராரு. அவன் தலையிலே தட்டி அவனை விரட்டி விட்டுட்டு உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு கிளாஸை. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவர் நேராக கீச்சல்கிட்ட போயிட்டு நீ நேராக கன்சல்டிங் ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவனும் போகிறான். போயிட்டு அவர் ரொம்ப கேஷுவலாக கேட்டுட்டு இருக்காரு, நீ இந்த மாதிரி சண்டை போட்டேன்னா நீ தான் அடுத்து நெக்ஸ்ட் பாஸ் ஆயிடுவாள், அது எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு டீச்சர்னா சண்டைலாம் போடக்கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சண்டை போடுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறீங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகலை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். வெயிட் பண்ணி கீச்சல் நான் உனக்கு ஒன்று தரேன் உன் கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு விரிஸ்ட்டை காமிக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சேலஞ்சிங் சீல் ஒன்று வைக்கிறாரு. அதை அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்னது இது அப்படின்னு கேட்குறான். சரி நீ போயிட்டு சண்டை போடு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, ஆனால் தோற்றுறக்கூடாது, கண்டினியூஸாக நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி கீச்சலும் போயிடுறான். போனதுக்கப்புறம் 4 மணி ஆகிடுது. 4 மணி ஆனதுக்கப்புறம் மேலே கூப்பிட்றாங்க. சண்டையும் நடக்குது, ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா கீச்சல் பயங்கரமாக அடி வாங்கிடுறான் அந்த பாஸ் பையன்கிட்ட. திரும்பியும் பார்த்தா டக்குன்னு கண் முழிச்சான். இவன் அந்த கன்சல்டிங் ரூமில் இருக்கிறான். என்னடா இதுன்ட்டு ரொம்ப பயந்து போயிட்டு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா டீச்சர் கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கேன், அந்த இதுக்கு காரணம் உன் கையில் இருந்த சீல் தான், இது வந்து நீ வந்து சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்டில் நீ சைன் பண்ணி ஆகணும், நீ வின் பண்ணி பாஸ் ஆகணும்னா இதை பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறாரு. அந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்குன்னா இந்த சேலஞ்சை எப்பொழுதுமே கைவிட்டக்கூடாது, கடைசி வரைக்கும் இந்த சேலஞ்சை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் அந்த சேலஞ்சு. அவன் ஓகே சொன்னதுக்கு அடுத்த செகண்டே இவனோட ஃபிங்கர்லேருந்து தானாகவே ஒரு ட்ராப் பிளட்டு போயிட்டு அங்கே சிக்னேச்சராக மாறிடுது. போன வாட்டி அந்த பொண்ணுக்கு நடந்துச்சு இல்லையா அதே மாதிரியே. அதே மாதிரி டைம் ஆகுது, 4 மணி ஆகுது, போய் ஃபைட் பண்ணுறான். திரும்பியும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அவன் தோற்று போயிடுறான். டக்குன்னு 11:05 இங்கே கன்சல்டிங் ரூமுக்கு எந்திரிச்சிக்கலாம். திரும்ப அதே மாதிரி நடந்துட்டுருக்கு. அப்புறம் அந்த டீச்சர் சொல்கிறாரு உனக்கு வின் பண்ணணும்னு ஆசை இல்லையா, போய் ப்ராக்டிஸ் பண்ணு போ அப்படின்னோடனே கீச்சல் போயிட்டு வீடியோ பார்க்குறான், பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான், திரும்ப நோட் பண்ணுறான், எங்கே வீக் ஆகுறோம் அப்படிலாம் பார்த்துட்டு கரெக்டாக ஒரு டைம் ஜெயிச்சிடுறான். ஜெயிச்சு இப்போது கீச்சல் தான் பாஸ் ஆகிடுறான்.
பயங்கரமாக ஆகிடுது. எல்லாரும் ரொம்ப ஜாலியாகிடுறாங்க கீச்சல் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆஃப்டர் இப்படியே டேஸ் போகுது. போக போக பார்த்திங்கன்னா கீச்சல் அந்த பாஸை விட ரொம்ப மோசமானவனா ஆகிட்டு இருக்கான். எல்லாரையும் போட்டு அடிக்கிறது, புள்ளி பண்ணுறது, பயங்கரமாக வந்து த்ரெட்னிங் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். கீச்சலோட ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. என்னடா இவன் பாஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சா இவன் அவனுக்கு மேலே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டே போயிட்டு கேட்க போகிறப்ப அவனையும் திட்டிடுறான். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பையன் வரான். நான் தான் அடுத்த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் இது வந்து சேலஞ்ச், ஸோ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அவன் அக்செப்ட் பண்ணி சண்டை போடுறான். திரும்ப பார்த்திங்கன்னா அவன் தோற்று போயிட்டு திரும்ப அதே கன்சல்டிங் ரூமில் வந்து உட்காந்துருக்கான். என்னது இது அப்படிங்கும்போது அவர் திரும்பியும் சொல்கிறாரு, நீ ஜெயிக்கிற வரைக்கும் இது இப்படி தான் நடந்துட்டுருக்கும், எத்தனை சேலஞ்ச் வந்தாலும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனும் அதே மாதிரி திரும்ப திரும்ப நோட் பண்ணி ஃபைட் பண்ணி அந்த பையனையும் ஜெயிச்சிடறான். செகண்ட் டைமும் கீச்சல் வின் பண்ணி நல்லா தான் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி ஃபைட் நடக்கிறதுலாம் வீடியோ கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. யார் எடுக்கிறதுனா நம்ம ஹீரோ தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் தான் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருப்பாருல. அவர் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டே இருக்காது, அதுவும் லைவில் எடுத்துகிட்டு இருக்காரு. டைமும் ஜெயிச்சதுனால கீச்சலுக்கு ரொம்பவே ஹெட்வெயிட் ஆன மாதிரி ஆகிடுது. ரொம்ப ஒரு செகண்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி பார்த்தா அவன் ஃப்ரெண்டே போட்டு அடிச்சிடறான் கீச்சல். அவன் ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நான் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீயும் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக போயிடுறான். ஆஃப்டர் பார்த்தா இன்னொருத்தன் நல்லா ஹைட்டாக பிளாக் ட்ரெஸ் நல்லா பாடி பில்டர் மாதிரி வந்துட்டு, நானும் உன் கூட ஃபைட் பண்ணணும், நெக்ஸ்ட் நான் தான் இங்கே பாஸாக இருக்கணும்னு சொல்கிறான். ஐயோ என்னடா என்னால் முடியல, ரொம்பவும் ஃபஸ்ட்டில் இருந்தா ரிப்பீட்டாக போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்கிட்ட போய் என்னால் முடியல போதும் இதோட அப்படின்னு சொன்னால் அந்த டீச்சர் அப்போ தான் வில்லத்தனமாக சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நீ சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஸோ உனக்கு எவ்வளோ சேலஞ்ச் இருந்தாலும் நீ பேக்கப் மட்டும் ஆகவே கூடாது, போய் ஃபைட் பண்ணு போ அப்படின்னு கேஷுவலாக பண்ணிட்டுருக்காரு. பாவம் கீச்சல் ரொம்ப திரும்ப 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 லூப்பில் போட்ட மாதிரி போய் அடி வாங்குறான், வரான், நோட் பண்ணுறான், அடி வாங்குறான், வரான், நோட் பண்ணுறான். ஒரு வழியாக தேர்ட் டைமும் வின் பண்ணிடுறான். வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு ரொம்பவே காயமாக இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிற்கிறாங்க. என்னடா இவனுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேஷுவலாக பேச போனால் அவங்களே போட்டு அடிக்கிறானுங்க, துரத்திட்டு ஓடிட்டு வரானுங்க. கீச்சலுக்கு ஒன்றும் புரியல. நீ இருந்தனா நல்லா இருக்கும்னு நினச்சோம் கீச்சல், நீயும் இது பண்ணிட்டேன்னா நீ இருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கீச்சல் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கன்சல்டிங் ரூமுக்கு ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா அவர் நீங்களாம் வரக்கூடாது, போய் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிட்டு வின் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வெளில போட்டுட்டு கதவை சாத்திடுறாரு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வேகமாக ஓடி போகிறான். அப்போ தான் போயிட்டு லாஸ்ட்டாக ஒரு மேஜிக்கல் மிரர் மாதிரி இருக்குது, அதை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, அது முன்னாடி போயிட்டு நின்றுட்டுருக்கான். அந்த மிரரை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் இவனுக்கு என்ன ஆகுதுன்னா, முன்னாடி ஒரு பொண்ணு இன்னசென்ட் கேர்ள் வந்து இறந்து போயிட்டா இல்லையா, அவளோட உருவம் அதுக்குள்ளே அடைஞ்சிட்டு இருக்க மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகி பயந்து போய் திரும்பி பார்த்தா பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. யாருக்காக பயந்து ஓடிட்டுருக்க கீச்சல், இப்போ நீயும் காலி தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாங்க் அவுட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இவனும் அந்த கண்ணாடிக்குள்ளே இருந்துட்டு ரொம்ப கத்திட்டு இருக்கான். இதுதான் ஸ்டார்டிங் சீனில் காமிச்சிருக்காங்க. இதோட இந்த எபிசோடும் முடியுது. நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பார் இல்லையா, அதே மாதிரியே அவர் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் லேப்டாப்பில் பார்த்துட்டே இருக்காங்க ஒன் பை ஒன்னாக. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன் பை ஒன்னாக நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆனாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு இன்னசென்ட் கேர்ளு, அதுக்கப்புறம் இந்த கீச்சல், இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வருது. அப்புறம் மாடியில் நிறைய ஃபைட்லாம் போயிருக்கும். அதை வந்து நம்ம ஹீரோ தான் வந்து லைவில் ஷூட்லாம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போங்ஸோ டீச்சர் தான். பட் அது யாருன்னு இவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் கவுன்சிலிங் ரூமுக்கு போகிறேன் வரியா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கேட்குறாங்க. ஹீரோவும் ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் டீச்சர் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை. புங்ஸோ டீச்சர் வெளில போயிருக்கார் போல். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஏதோ நோட்ஸ் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சீல் இருக்குது, அந்த சேலஞ்ச் போட்ட சீல், அந்த பையனுக்கு கையில் வச்சு விட்டார் இல்லையா, அந்த சீல் இருக்குது. அதை வேற பார்க்குறாங்க. இது நம்ம கிளாஸ் ரூமில் பெஞ்சில் பார்த்துருக்கோம்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு பார்த்தா கீழே ஒரு ட்ரா இருக்குது. அதை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்னு ஏதோ எழுதிருக்கு. என்னது இது கான்ட்ராக்ட்னு இருக்குன்னு 2 பேரும் எடுத்து படித்து பார்க்குறாங்க. அதில் வந்து அந்த கீச்சலோட நேமு, அப்புறம் அதுக்கு முன்னாடி காணாம போன இன்னசென்ட்டோட நேமு, அந்த பொண்ணு நேமு எல்லாம் எழுதி ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்குது. 2 பேரும் ஒரு டவுட்டாகவே என்னமோ இங்கே நடக்குது, என்னன்னு தான் தெரியல, இவங்களாம் யார் அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா போங்ஸோ டீச்சர் உள்ளே வராரு. இவங்க 2 பேரும் பயந்து போயிட்டு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துருவாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு ஸ்டாஃப் வந்து போங்ஸோ டீச்சரை இங்கே வாங்க கொஞ்சம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. நல்ல வேலை தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிடுறாங்க. அடுத்த சீன் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மரத்தடியில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க, இவ வந்து ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு டைரியில் வந்து ஏதோ ஒரு நேம் எழுதிட்டு இருப்பா இல்லையா,
இவ என்ன சொல்றான்னா, என் பாய் ஃப்ரெண்ட் வேற போஸ்டன்ல இருக்காரு. அவங்க அங்க தான் ஹையர் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல உள்ள பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, லாஸ்ட் டைம் நீ சொல்லும்போது உன் பாய் ஃப்ரெண்ட் நியூயார்க்ல இருக்காங்கன்னு சொல்ற. இப்போ நீ வேற சொல்ற அப்படின்னு கேட்குறா. அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுது. இந்த பொண்ணு என்னமோ தப்பு தப்பா சொல்றா, பொய் சொல்றா போல ஃபேமுக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து வேற பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காரு. "ஓ! உங்க பாய் ஃப்ரெண்ட் போஸ்டன்ல இருக்காரா? அப்பனா பெரிய ஆளா தான் இருப்பாரு." அப்படிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஜாலியா இருக்கு. ஆனா இந்த 2 பொண்ணுங்க கேட்டதுமே இவளுக்கு ஒரு மாரி ஷை ஆயிடுது. அச்சச்சோ! எங்க நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு லைப்ரரியில புக் குடுக்குற வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அது இந்த 2 பொண்ணுங்களுக்கும் ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. இத வந்து நம்ம போங்சோ டீச்சர் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, தனியா சொல்லிட்டு இருக்காரு. இங்க நெறைய பர்சனாலிட்டீஸ் டிஃப்ரெண்ட்டா இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆசைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் இந்த பொண்ணு காட்டுறாங்க. கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. கிளாஸ் ரூம்லயே என்ன பண்றாங்கன்னா, அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பொண்ணுங்கள்ட்ட கேட்டாங்களே, அவங்க வந்து கலாய்ச்சிடுறாங்க. "உண்மையாவே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லையா? நீ பொய் சொல்லிட்டு சுத்துறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அத மட்டும் சொல்லியிருக்காரு. இன்னொரு கதை கூட சொல்லியிருக்கும். என்ன வந்து ஒரு ஸ்டாக்கர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் கருப்பு கலர் ஹூடி போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் 180 சென்டிமீட்டர் ஹைட் இருப்பான். என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அவன் யாருன்னே தெரியல. இப்படிலாம் வேற சொல்லிட்டு இருக்குது. சில பேர் வந்து ஒரு அட்டென்ஷனுக்காக நெறைய கதை சொல்லிட்டு இருப்பாங்களா? இந்த பொண்ணும் அத மாரி தான் பண்ணிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். வாங்க இப்போ அடுத்து என்னதுன்னு பார்க்கலாம். அடுத்த சீனே இந்த பொண்ண வந்து நம்ம டீச்சர் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டுறாங்க. உள்ள கூட்டு போயிட்டு வச்சு நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவரு வந்து சொல்லிட்டு இருக்காரு. "உன் இமேஜினேஷன்ல நடக்கிறது எல்லாமே ரியலா வந்தா உனக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி குடுக்குறாரு. இந்த டைரியில வந்து உனக்கு என்ன தோணுதோ அத எழுது. உனக்கு என்ன வேணும், நடக்கணும் அந்த மாரி இருக்கிறத எழுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அத அப்படியே கதை கதையா எழுத ஆரம்பிச்சுருது. அது சொல்லுச்சு பாத்தியா? அந்த பாய் ஃப்ரெண்டு, அந்த பையன் பேரு பீல் ஊ அப்படின்ட்டு ஒரு பேர வச்சுக்கிது. அந்த பேர எழுதி இந்த மாரி அவன் வந்து போஸ்டன்ல படிச்சுட்டு இருக்கான். எனக்காக இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்க வர்றான் அப்படிலாம் சொல்லி பயங்கரமா கதை கதையா எழுதிடுது. எழுதி முடிச்சுட்டு நேரா போய் கிளாஸ்ல உட்காந்துருது. அடுத்த சீன் பார்த்தா, நம்ம ஒரு பூங்சோ டீச்சர் என்ன பண்றாருன்னா, ஒரு நியூ பையன கூட்டிட்டு நேரா வந்து அந்த கிளாஸ்ல உட்கார வைக்கிறான். இவன் பேர் தான் பீல்யூ. இவன் நியூவா ஜாயின் பண்ணியிருக்கான். போங்சோலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா நம்ம இமேஜினரி ஃப்ரெண்ட் வந்து இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அந்த பையன் நேரா வந்து என்ன பண்றான்னா, இந்த டைரி எழுதிச்சு பார்த்தியா? அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கு. பக்கத்துல இருக்க பொண்ணுங்களும், "ஐயய்யோ! இவங்க தான் பாய் ஃப்ரெண்டா? நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். சாரிடின்னு வந்து சாரிலாம் கேட்குறாங்க. அப்புறம் செம்ம ஹேப்பியா போயிட்டுருக்கு அந்த பொண்ணுக்கு. யாருன்னே தெரியல அந்த பையன். ஏதோ இவ எழுதின டைரியில எழுதின பேர்லேருந்து வந்துட்டான். இவளுக்கு ஹேப்பியா தான் இருக்கு. அதுக்கப்புறமா நேரா போயிட்டு அந்த டீச்சர்ட்ட பார்த்துட்டு கேட்குறான். "என்னது இது? இந்த மாரிலாம் ரியலா வந்துருச்சு." அப்படின்னு சொல்லும்போது, அதே மாரியே அந்த டீச்சர் என்ன சொல்றாருன்னா, "ஆமா, இது கண்டிப்பா நடக்கும். உனக்கு இது கன்டினியூஸா வேணும் உனக்கு அப்படின்னா, நீ இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும்னு" சொல்லி சேம் அதே மாரியே பிளட்டால கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிடுறாரு. இந்த பொண்ணுக்கு அடுத்தது ஒரே ஹேப்பி. அவரு செம்ம ஜாலியா பார்த்துக்கிறாரு அவங்க லவ்வரு. இவருக்காக இந்த பொண்ணுக்காக மியூசிக் வாசிக்கிறது, ஜாலியா சுத்துறது, செம்ம ஃபன்னா போயிட்டுருக்குது இவளுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு வேற நம்ம பூங்சோ டீச்சர் மேல டவுட் இருக்கு இல்லையா? அவங்க வேற அப்ப டைரி பொண்ணு தான் காட்டுறாங்க. அவங்க டைரியில எழுதின மாரியே ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்ப பார்த்தா பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருக்கு. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. ஆனா நமக்கு காட்டுறாங்க. யாரோ ஒருத்தவங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபாலோ பண்ற மாரி தான் இருக்குது. அப்புறம் கிளாஸ் ரூம்ல காட்டுறாங்க. இந்த பொண்ணு அவ டைரியில எழுதின மாரியே செம்ம ஹேப்பியா இருக்கு. அவங்களோட லவ்வரோட ரொம்ப ஹேப்பியா இருக்கா. அவங்க லவர் பேரு பீல் ஹூ நமக்கு தெரியும் இல்லையா? அந்த பொண்ணு, அந்த பையன் செம்ம ஹேப்பியா இருக்காங்க. அப்புறம் இவ வாஷ்ரூம் போறா. வாஷ்ரூம்ல போயிட்டு அவ உட்காந்துட்டு இருக்கும்போது, பக்கத்துல பார்த்தா ஸ்டார்ட்டிங் சீன்ல அவங்க 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஹீரோயின் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கும்ல, என்ன ஒரு ஸ்டாக்கர் ஃபாலோ பண்றான். எனக்கு இங்க லவ்வர் இருக்காங்க அப்படிலாம். ஸோ அதெல்லாம் பொய்ன்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தா பார்த்தீங்களா? அவளும் அவ ஃப்ரெண்டும் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. டைரி பொண்ணு உள்ள உட்காந்துருக்கா. அவங்க 2 பேரும் வெளில நின்னு பேசிட்டு இருக்காங்க. இவ இருக்கிறது தெரியாம ஒரு ஃபோட்டோ காமிச்சு, இந்த ஃப்ரூட் ஷாப்ல பார்த்தீங்களா, இங்க இருக்கிற மார்க்கெட்டிங்லாம் அதிகமா பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அப்புறம் அந்த குறை சொல்லிட்டே இருந்த பார்த்தீங்களா, அந்த பொண்ணு சொல்றா, "ஆமா, இது யாருன்னு எனக்கு தெரியும். இந்த டைரி பொண்ணோட பேரண்ட்ஸ் தான். இவங்க இப்படி தான் பண்றாங்க. இது தப்பு தான்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அது டைரி பொண்ணுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே என்ன பண்றான்னா, குறை சொல்லிட்டே இருக்க பொண்ணு ஃபுல்லாவே மறைஞ்சு போயிரணும். மறைஞ்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில எழுதிடுறா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேரும் வாஷ்ரூம்லேருந்து வெளில வராங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம டைரி பொண்ணோட லவ்வர் இருக்கான் பார்த்தீங்களா, பீல்ஹோ, அவன் ஃபாலோ பண்ணிட்டு போறான். அடுத்த சீனே பார்த்தா, மாடியிலேருந்து எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, குறை சொல்லிட்டே இருந்தாங்களே அந்த பொண்ணு, கீழ விழுந்து பயங்கரமா பிளட்டா இருக்குது அவங்க மண்டை ஃபுல்லா. அந்த மாரி இருக்குது. யார் பண்ணியிருப்பான்னே தெரியல. எல்லாரும் ரொம்ப எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைரி பொண்ணும் எட்டி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "ஐயோ! நம்ம தானே இப்படி எழுதிட்டோம். அது உண்மையாவே நடந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, பக்கத்துல அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து வில்லத்தனமா நின்னுட்டு இருக்கான். அவளுக்கு செம்ம டவுட் ஆயிடுச்சு. அதுலேருந்து ரொம்ப பயமாயிடுது. நேரா போயிட்டு உட்காந்து
அவள் பயத்தில் என்ன பண்ணிடுறான்னா அந்த டைரியில் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, இது பிரேக்கப் ஆகிற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுதிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப நார்மலாக பேசிட்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீனே பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் போயிட்டு மாடியில் நின்றுட்டு நான் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், ஹீரோ, அப்புறம் நிறைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பில்ஹு இந்த மாதிரி பண்ணாத, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் வா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் உட்காந்துட்டே இருக்கான். இல்லை, எனக்கு அந்த டைரி பொண்ணு கூப்பிடுங்கங்கிறான். அந்த பொண்ணும் வந்து பார்க்குறா. இந்த மாதிரிலாம் பண்ணாத பில்ஹு, வா நம்ம பேசிக்கலாம் வா, நீ எதுக்கு அந்த மாதிரி பிரேக்கப் பண்ணுற, எனக்கு நீ தான் வேணும் அப்படிலாம் லூஸ் மாதிரி சொல்லிவிட்டுருக்கான். அப்புறமா எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்பயும் அவனை ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் ஏன்டா ஃபோட்டோ எடுக்கிற அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இந்த டைரி பொண்ணு என்ன பண்ணுறான்னா வேகமாக ஓடி போயிட்டு அந்த டைரியில் பீல்ஹோ வந்து நார்மல் ஆயிடணும், என்ன லவ் பண்ணணும், பழைய மாதிரி ஆயிடணும் அப்படின்னு எழுதுறா. எல்லாரும் இவ எங்கடா இங்கே போகிறான்னு வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சடனாக அங்கேருந்து இறங்கி நேராக போயிட்டு அந்த டைரி பொண்ணை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் வந்த எல்லாருமே ஓகே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க டைரி பொண்ணுக்கிட்ட அந்த பீல்ஹோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ ஏன் இப்படி பண்ணுற, அந்த டைரியில் உன்னோட கதையை ஃபுல்லாக எழுதிட்டே தான் இருக்கணும், அதுதான் உன் வேலை, நீ அதை நிறுத்தவே கூடாது, அந்த மாதிரி ரொம்ப வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கான். இது அந்த டைரி பொண்ணுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகி ரொம்ப பயந்துடுறா. இதெல்லாம் நமக்கு தேவையா அந்த மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு ரொம்ப ஓவர் தாங்க. டைரியில் எழுதுனா நடக்கும் தெரிஞ்சு அந்த பொண்ணு மறைஞ்சு போயிருன்னு எழுதியிருக்கா. இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக இவ பயந்து போயிட்டு நம்ம டீச்சர்கிட்ட தான் போகிறா வழக்கம் போல். எல்லாருமே பயந்து போயிட்டு அதுக்கப்புறம் தானே போவாங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி போயிட்டு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு இந்த டைரி வேண்டாம், இதோட போதும் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டீச்சர் என்ன பண்ணுவார், ஒன்றுமே பண்ணல, அதெல்லாம் முடியாதுமா, ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணி தான் நீ வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்க, போய் கண்டினியூ பண்ணு, இல்லைன்னா உனக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு என்ன டைரி பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா குப்பைலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் நின்றுட்டுருக்காங்க. ஒரு பாக்ஸில் நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. இவங்க பார்த்துட்டே இருந்தவங்க அந்த டைரியை அந்த நெருப்புக்குள்ளே போட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. போயிட்டு நேராக போயிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிறாங்க சைலண்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நைட்டே ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பீல்ஹு இருக்கான் இல்லையா, அந்த டைரியை எடுத்துக்கிட்டு நேராக வரான். அவனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எரிஞ்ச மாதிரி இருக்காங்க. அங்கே அவனே நெருப்பில் போட்ட மாதிரி இருக்குது. அந்த டைரியும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுக்கும் தான் கனெக்ஷன் இருக்கே. அந்த டைரியும் அவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இல்லையா. அவன் அதை எடுத்துகிட்டு வரான். இந்த பொண்ணை ஏன்டி இதை நெருப்பில் போட்டேங்கிற மாதிரி பயங்கரமாக பார்த்துட்ருக்கான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறா. கிளாஸாக ஓடி ஓடி கடைசியில் எங்கே வரானா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கூலுக்காக ஏதோ போஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரூமில் லேப்டாப்பில் பார்த்துட்டு. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இவ போய் வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. பயந்து போயிருக்கா, அது நல்லாவே தெரியுது. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் கரெக்டாக கேட்குறாங்க, நீ இந்த கன்சல்டிங் ரூமுக்கு போனதுலேருந்தா இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எதுனா பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படி சொல்கிறா. ஸோ ஹீரோயினுக்கும் ரொம்ப ரொம்ப டவுட் ஆகிட்டே இருக்குது. ஹீரோயினுக்கு தான் அப்போதுலேருந்து டவுட் இருந்துகிட்டே இருக்கேன். அப்பன்னு பார்த்தா பீல்ஹோ வந்துடுறான் அந்த இடத்துல. ரொம்ப ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிறான், ஐயோ நம்மளை தானே ஹக் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு, இந்த பொண்ணு என்ன லவ்லாம் பண்ணல, நான் ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னே தெரியாமல். அப்புறம் அந்த பையன் வந்து ஏதோ ஒன்று, எனக்கு அவள் தான் வேண்டும், அவள் வந்துட்டா நான் பாட்டு போயிடுவேன், எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு ரொம்ப வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் பின்னாடி வந்து நிற்கிறான். இவன் யாருன்னா இந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பா இல்லையா, ஸ்டாக்கர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், அவன் வந்து நிற்கிறான். ஆக்சுவலி இதில் டைரியில் எழுதுறது மட்டும் இல்லை, இவ சொன்னது எல்லாமே நடுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டாக்கர் வந்து நிற்கிறான். எல்லாரும் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஓடுறது இந்த டைரி பொண்ணு தான். ஃபாலோ பண்ணிகிட்டே ஹீரோயினும் ஹீரோவும் ஓடிட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஸ்டாக்கருக்கும் அந்த பீல்ஹுக்கும் சண்டை வருது. பீல்ஹுவோட கதையை அந்த ஸ்டாக்கர் முடிச்சிடுறான் அங்கவே. அதுக்கப்புறம் நம்ம டைரி பொண்ணை தேடிட்டு அந்த ஸ்டாக்கர் ஓடி வர ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்தில் ஹீரோயினும் இந்த டைரி பொண்ணு எங்கடா போனான்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு மிரர், அந்த மேஜிக்கல் மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அதை பார்த்துட்டு இருக்கா. பின்னாடியே அந்த ஸ்டாக்கரும் வந்து நிற்கிறான். அதோட அவ்வளோதான், இந்த பொண்ணோட கதையும் காலி. இவ அந்த கண்ணாடிக்குள்ளே ஓடிச்சா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்காங்க, எதுக்கு நம்ம இப்படி வேர்க்க வேர்க்க ஓடிட்டு வந்துட்டு இருக்கோம், என்ன விஷயத்துக்காக ஓடி வரோம் அப்படி சொல்லிட்டு என்னன்னே தெரியாமல் அவங்க பாட்டதுக்கப்புறம் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கிளாஸில் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து லேப்டாப்பில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த டைரி கிடச்சிருக்கு அந்த இடத்துலேருந்து. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட, இது என்னது பீல்ஹோன் போட்டு இதில் நேம்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அதில் பார்த்தா ஒரு பையன் அந்த மேலே அவன் சூசைட் பண்ணுறப்போ ஃபோட்டோ எடுத்திருப்பான் இல்லையா பீல்ஹோ, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இங்கே பாரு பீல்ஹோன் நான் நேம்னு சொன்னால் இங்கே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு. அப்போ இவங்க 2 பேருக்குமே ரொம்ப டவுட்டாக இருக்குது, இவங்களாம் நம்ம கூட தான் படிச்சிருக்காங்க, நான் தான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நான் இவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நிறைய ஃபோட்டோஸ் பார்க்கும்போது இன்னொரு பொண்ணும் இருக்காங்க.
ஆனா, அவங்க கூட போங்சோ டீச்சர் பேசிட்டு இருக்க மாரி இருக்கு. இவங்க ஏன் இந்த பொண்ணு யாருன்னே தெரியல இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்கலாம் நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்காங்க. ஆனா, இவங்கலாம் இல்ல இப்போ. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு டவுட் வந்துட்டே இருக்குது. என்ன நடக்குதுன்னா, ஒருத்தவங்க அந்த ப்ராப்ளம்ல சிக்கி அவங்க அந்த கண்ணாடி மூலியமா மறைஞ்சிட்டாங்கன்னா, ஆஃப்டர் எல்லாருக்குமே அவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதே மறந்துருது. ஸோ ஹீரோயினுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனாலயும், அத ரீகால் பண்றதுனாலயும் அவங்களுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கு. திரும்ப திரும்ப இது என்னன்னு சீன்லயே ஒரு கண்ணாடி போட்ட பையனை தான் காட்டிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்றான்னா, வாஷ்ரூம் மிரர் முன்னாடி நின்னுட்டு, என் பேரு ஜோன்சிசு. நான் வந்து சாங் ஹை ஸ்கூல்ல 2nd இயர் 3rd கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கேன். என் கிளாஸ்மேட் வந்து டுடுஹி, காங்ரிம் இந்த மாதிரி நிறைய நேம் சொல்லிட்டு இருக்கான். அதுலயும் கோகி டீங்கிறது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கோகிங்கிற பையன் நேரா வந்து, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க சான், இன்னும் வெளில வரலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். ஸோ வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தா அப்போ நம்மளோட போங்சோ டீச்சர் தான் உள்ள வராரு. வந்து டெஸ்ட் வச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம சாங் என்ன பண்ணுறான்னா, கையில் பிட்டு பேப்பர் மாதிரி நிறைய எழுதி வச்சுக்கிறான். ஆக்சுவலி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே மறந்துடுது. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனோட பர்சனாலிட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவனுக்கு இருக்குது. அவன் லைட்டாக அங்கங்கே எழுதி வச்சுக்கிறான் ஒரு பிட்டு பேப்பரில். ஸோ எக்ஸாமுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ப்ளூ கலர் ஷீட்டில் எழுதி குட்டியாக அவன் கையில் வச்சுட்டு அதை பார்த்து எழுதிட்டு இருக்கான். அது கீழே விழுந்துடுது தெரியாமல். அதை வந்து போங்சோ டீச்சர் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்னா, நம்ம கோகி தான் வந்து டக்குன்னு, சார் எனக்கு அர்ஜென்ட்டாக வெளில போகணும் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றிடுறான். ஆக்சுவலி நம்ம டீச்சர் யார், அவர் வேறு மாதிரி ஆச்சு, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனால் வெளில காட்டிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த சீனே கோகிங்கிற பையன் வந்து அங்கே வாலிபால் விளையாடிட்டு இருக்கான். அங்கே வந்து நம்ம சாங் போகிறான். போயிட்டு, டேய் மச்சான் என்னை காப்பாற்றினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே போங்சோ டீச்சர் வந்துடுறாரு. அவரோட பயங்கரமான வில்லத்தனமான சிரிப்பாலேயே சிரிச்சுக்கிட்டே வராரு. அவரும் அந்த வாலிபால் எடுத்து விளையாடிக்கிட்டே நம்ம சேனை பார்த்து, நீ கவுன்சிலிங்க்கு வர நேரம் வந்துருச்சு, நீ கரெக்டாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீனே நம்ம கவுன்சிலிங் கிளாஸில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம சாங் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம போங்சோ டீச்சர் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், பார்த்துலாம் எழுதலாமா, அது தப்பு இல்லையா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு சர்க்காஸ்டிக்காகவே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாங் வந்து ஒன்றுமே சொல்ல முடியல. ஆக்சுவலி உன் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணதுனால தான் நீ தப்பிச்ச, இதே மாதிரி நீ எழுதிட்டு இருக்கலாமா, நீ நல்லா படிக்கணும் இல்லையா அப்படின்னு நல்லவர் மாதிரியே பேசுகிறாரு. அப்போ அவனுக்கு ரொம்ப வந்து நர்வஸ் ஆகி என்ன ஆயிடுதுன்னா, ஒரு மாதிரி இருமல் ஆரம்பிச்சிடுறான். அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ட்ரிங்க்கு கொடுக்குறாரு. ஒரு கேன் ட்ரிங்க்கை கொடுத்து, இதை குடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் அதை வாங்கி குடிச்சிடுறான். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம், சரி இப்போ நீ போகலாம், ஆனால் இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போக வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா, அவன் லைப்ரரியில் அவன் கோக்கியோட உட்காந்துட்டு இருக்கான். கோக்கி ஒரு புக் வச்சுருக்கான். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறான்னா, ஏதோ எந்திரன் படத்தில் வர சிட்டி ரோபோட் மாதிரி கடன்னு எல்லா பேஜையும் திருப்பி பார்த்துட்றான். அவன் பார்த்தா அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் தெனாவட்டா உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொரு சார் வந்து, என்னப்பா சான் இன்னும் நீ எக்ஸாம் எழுதலையா, எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப கெத்தாக சொல்கிறான். பார்த்தா எல்லாமே முடிச்சிருக்கான், கரெக்டாகவும் எழுதியிருக்கான். அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சேன் அந்த சைடாக போகிறானா, பார்த்துட்டு இதுக்கு 1 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாக சொல்லிட்டு போகிறான். எல்லாம் தலையை பிச்சுட்டு இருக்காங்க. எப்படிடா இவன் இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் சடனாக நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான் வேறு, நிறைய மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் வேறன்ட்டு. அப்புறம் அவனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்குது. அச்சோ இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நம்ம போங்சோ டீச்சர்ட்டே போயிட்டு, சார் எனக்கு அந்த ட்ரிங்க் வேணும், நான் வந்து நிறைய படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், எனக்கு அதுக்காக அந்த ட்ரிங்க் வேணும், எனக்கு கொஞ்சம் தாங்க, நான் எவ்வளோவா இருந்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம போங்சோ டீச்சர் இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே, இதுக்கு நீ ஒன்று பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை நீட்டி, நீ இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைனும் வாங்கிடுறாரு பிளட்டால். அதுக்கப்புறம் அந்த பையன் அடிக்கடிக்கு அந்த ட்ரிங்கை வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறான். எங்கேருந்தா இவனுக்கு மட்டும் அது கிடைக்குதுன்னு யாருக்குமே புரிய மாட்டுது. அவன் மட்டும் குடிச்சிட்டு இருக்கான். ஸ்கூலில் அவனுக்கு மட்டுமே தெரியுற மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது. அதில் போயிட்டு காயினை போட்டு எப்பப்போ வேணுமோ அப்பப்போலாம் அந்த ட்ரிங்க் எடுத்து அவன் பாட்டு குடிச்சிக்கிறான். இருக்கு. இவன் பாட்டு ட்ரிங்கை குடிச்சிட்டு நல்லா எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லாக மறக்க ஆரம்பிச்சிடுது. அவன் கிளாஸ்மேட்ஸு, அவன் யார் இப்படிங்கிற விஷயங்களே மறக்க ஆரம்பிச்சிது. ஸோ இவனுக்கு இது ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி இவனும் இவன் ஃப்ரெண்டு கியூ இருக்கான் இல்லையா, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கூட இவனுக்கு நிறைய விஷயம் மறந்துடுது. கியூவுக்கே என்னடா இவன் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே பேசிகிட்டு இருக்கான். என்னடா எல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறது
பண்ணுறது பார்த்துட்டு இவனுக்கே கொஞ்சம் டவுட் வந்துடுது. அப்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் இவங்கள நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த கவுன்சிலிங் ரூமுக்கு யார் போகிறாங்களோ அவங்க எல்லாரையும் நோட் பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ இவன் இந்த வாட்டி போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவனை வாட்ச் பண்ணும்போது அவன் ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னாச்சு சாங்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி அவன் கொஞ்ச நாளாகவே வித்தியாசமாக இருக்கான். அந்த கவுன்சிலிங் ரூம் போயிட்டு வந்ததுலேருந்து அவன் ஒரு ட்ரிங்க் வேற குடிச்சிட்டே இருக்கான். அது எங்கேருந்து கிடைக்குதுன்னு கூட தெரில. அவன் குடிச்சிட்டே இருக்கான். அதுலேருந்தே ரொம்ப வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கான். மறக்கிற மாதிரி இருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இவனை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கவுன்சிலிங் ரூம் போகிறது வரது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. சாங்க்கும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்னடா எல்லா விஷயமே மறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக என்ன பண்ணுறான், நம்ம டீச்சர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகுது, என்னோட மெமரிஸ்லாம் வந்து போயிட்டே இருக்குது, என்னோட மெமரிஸை கொஞ்சம் கொடுங்க, என்னால் இதை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாதுப்பா, உனக்கு எக்ஸாம் வேறு வந்துட்டு இருக்கு, உனக்கு நல்ல மார்க் எடுக்கணுமா இல்லையா, உனக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது இருந்தால் தான் என்னால் அடுத்து என்னோட நெக்ஸ்ட் லெவல் போக முடியும், அப்போ நீ இதை வந்து ஒத்துட்டே தான் ஆகணும், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்கணும் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். பார்த்தா ஆக்சுவலி அவன் மறந்துட்டுருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிங்க் குடிக்கிறானாங்கிறதே மறந்துடுறான். ஒரு நாளைக்கு 2 வாட்டி கூட குடிச்சிடுறான். அவன் அங்கங்கே எழுதி வச்சுருக்கான், கஜினியில் வர மாதிரி, கஜினி சூர்யா மாதிரி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கான். நான் இந்த கிளாஸு, என் ஃப்ரெண்டு இவன், எனக்கு அடுத்து இந்த வேலை இருக்குது, நான் இன்றைக்கி இந்த ட்ரிங்க் குடித்தேன் அப்படின்ட்டு அசிங்கமாக ஃபுல்லாக எழுதி வச்சு அதை பார்த்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன தான் எக்ஸாம்ஸில் நல்லா எழுதினாலும் அவனுக்கு அவன் யாருங்கிறதே மறக்க ஆரம்பிச்சிருது, அவன் பேர் மறக்க ஆரம்பிச்சிருது, அவனோட கிளாஸ் எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிருது. லாஸ்ட் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு இடத்துல நின்றுட்டு நான் இப்போ எங்கே போகணும், எனக்கு எங்கே இருக்குது, என் வீடு எது, இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். கரெக்டாக அங்கே போம்சோ டீச்சரை காட்டுறாங்க. நேராக வந்து கூட்டிகிட்டு போய் எங்கேயோ விட்டுடுறாரு. பார்த்தா அவன் அந்த மேஜிக்கல் மிரருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். என் பேர் என்ன, நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கவே பாவமாக இருக்குது. அந்த பையனும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மிரருக்குள்ளே போயிடுறான். உள்ளே போய் உட்காந்துட்டு அவன் எப்போ பார்த்தாங்க ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த கண்ணாடி போட்ட பையன் இல்லை அந்த பெஞ்சில் போய் பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே ஒரு பெஞ்ச் காலியாக இருக்குது, அங்கே ஒன்று காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து உட்காந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, பாரு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா விளையாடிட்டே போய் அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ தான் ஒன்று நோட் பண்ணுறாங்க, அந்த டெஸ்க்கு சீட்டில் வந்து அந்த பையன் கண்ணாடி போட்ட பையன் நிறைய எழுதி வச்சிருப்பான் இல்லையா, அவனுக்கு ஞாபக மறதி இருக்கிறதுனால நிறைய எழுதி வச்சுப்பான். அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு என்னது இது எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு சீன் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பொண்ணு வந்து அவளோட அழகில் வந்து ரொம்ப கேர் பண்ணிப்பா. இப்போது நம்ம ஸ்கூல்லலாம் வந்து யாரெல்லாம் அழகாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் மாடல் மாதிரி சூஸ் பண்ணி போஸ்டர்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பொண்ணையும் இவளோட பாய் ஃப்ரெண்டையும் தான் அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போஸ்டராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பேம்ப்ளெட்ஸ் போஸ்டர்லாம் இருக்குது. அது வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வைரலாக தான் இருக்கும் எப்போதுமே. அதில் டீன்னு ஒரு பையன் வந்து பயங்கரமாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கான். அவனோட கமெண்ட்டை வந்து எல்லாருமே பார்த்து பயங்கரமாக பார்த்துட்ருப்பாங்க. யாருப்பா இந்த டி பயங்கரமாக, இவன் வந்து ஒரு ரிவ்யூவர் மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கும் பயங்கரமாக ரிவ்யூ பண்ணிகிட்ருப்பான். யார் அந்த டீன்னு தெரியாமல் எல்லாரும் அவனோட மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்து நம்ம இந்த மேக்கப் பொண்ணை வச்சுப்போம். இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா பேசிகிட்டு இருக்கா அவள் ஃப்ரெண்ட்ஸோட, பாரு என் போஸ்டர் நல்லா இருக்குல்ல என் பாய் ஃப்ரெண்டோட அப்படின்னு பேசும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போஸ்டர் தூக்கிட்டு நியூ இயருக்காக இன்னொரு போஸ்டர் வைக்கிறாங்க. அதில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க. கூட ஆனால் இன்னொரு ஃபஸ்ட் இயர் பொண்ணு இருக்கா. இவளுக்கு ஒரே ஷாக், இவள் தேர்ட் இயர், இவளுக்கு ஒரே ஷாக், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. சரி உண்மையை ஒத்துக்கோ, அந்த பொண்ணு உன்னை விட சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்லவும் இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. கடகடன்னு எழுந்திரிச்சு போயிடுறா, நான் இங்கேருந்து போகிறேன் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு நேராக போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு மிரர் முன்னாடி நின்று பார்த்துட்ருக்கா. என்னது இது ஃபேஸை ஊற்று பார்க்கும்போது பக்கத்தில் பிம்பிள் மாதிரி நிறைய இருக்குது, சின்னதாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா ஃபேஸ் போட்டு பார்த்துட்டு. அப்போ தான் வந்து அவளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மெசேஜ் அவளோட மொபைலில் பாப்பப் ஆகுது. என்னென்னா நம்ம ஊர்லலாம் யூ கேம் பர்ஃபெக்ட் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததில்ல, அது மாதிரி அவளுக்கு ஒரு மை கேம் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு அவளும் சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அவளை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து மேக்கப் கிட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஐ லேஷ் லிப்ஸ்டிக்லாம் கொடுத்துட்டு பார்த்தா திடீர்னு மிரர் பார்க்குறா. இவன் என்னென்னலாம் அந்த கேமராவில் அந்த மொபைலில் பண்ணாலோ அது அப்படியே அவளுக்கு ஆயிருக்கு. செம்ம க்யூட் ஆயிடுறா. அதோட வந்து நேராக கிளாஸ் ரூமில் உட்காந்துடுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சடனாக செம்ம அழகாயிட்டா, என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுற, செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படிங்கும்போது உனக்கு ஒன்று தெரியுமா, நான் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோ ஒருத்தவங்க தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவோம். இவ திரும்பியும் செம்ம ஃபேமஸ் ஆயிடுறா, பயங்கர வைரல் ஆயிடுறா.
ஃபர்ஸ்ட் இவ பாத்ரூம் போயிருப்பா இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, இவ வந்து போயிட்டு பாத்ரூம்ல நின்னுட்டு இருக்கும்போது, இவனோட பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி நெறைய பொண்ணுங்கலாம் சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ, அவளுக்கு ஒரு மாரி இன்செக்யூரிட்டியா ஃபீல் ஆயிருச்சு போல. உடனே அவர வந்து மேல கூப்ட்டு, "மாடிக்கு வா" அப்படி சொல்ட்டு, பாய் ஃப்ரெண்டும் இவளும் பேசிட்டு இருக்காங்க. "இது செட் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். உனக்கும் எனக்கும் ரொம்ப வேற மாரி போயிட்டுருக்கு. நீ வந்து பிரிட்டியா இருக்கிறவங்கள தான் பாப்ப போல" அப்படிலாம் சொல்லி பிரேக்கப் மாரி பண்ணிட்டு இவ பாட்டு வந்திருப்பா. இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் நேரா வந்து இவகிட்ட திரும்பவும் ப்ரொபோஸ் பண்ணி, "ஏன் பிரேக்கப் பண்ற? நம்ம பேச்சப் ஆயிரலாம். இதெல்லாம் தப்பு. நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறேன். நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிற" அப்படின்னு சொல்லவும், அவள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கல. அப்புறம் முட்டி போட்டே ப்ரொபோஸ்லாம் பண்ணவும், சரி ஓகே அப்படின்னு ஒத்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் இதோட இது முடியுது. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கும் இந்த மேக்கப்லாம் போட்டிருக்கு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஒரு மெசேஜ் அவளுக்கு வருது. நேராக கவுன்சிலிங் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது கவுன்சிலிங் ரூமுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு நேராக போய் உட்காந்து அந்த கவுன்சிலிங் ரூமில் போங்ஸப் டீச்சர் கிட்ட இந்த மேக்கப் பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. எனக்கு அந்த யூ கேம் வேணும், அதாவது மை கேம் வேணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லிடுறாரு, இதுக்கு வந்து சம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, சும்மாலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போதே என்ன ஆகுதுன்னா, அதுக்கு ஓகேவான்னு சொல்லும் போதே அவள் மண்டையாட்டிடுறா. டக்குன்னு அவளோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஒரு பின் ட்ராப் ஆகி அதுலேருந்து பிளட்டு கீழே கான்ட்ராக்ட் பேப்பரில் விழுந்து வழக்கம் போல் சிக்னேச்சர் ஆகிடுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. மேக்கப் பொண்ணுக்கு செம்ம ஜாலி. அவள் பாட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருக்கா. செம்ம ஃபேம் ஆகிடுறா. எங்கே பார்த்தாலும் பாப்புலராக இருக்கா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருது. அவள் பியானோ வாசிக்கிறா. அப்படியே பசங்க எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறா. செம்ம ஃபேன் பேஸ் ஆகிடுது அவளுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவங்களோட பாய் ஃப்ரெண்டோடையும் செம்ம ஹாப்பியாக இருக்கா. 2 பேரும் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, "நீ எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனே பார்த்துட்ருக்க. இவ வந்து பார்க்கவே மாட்றா. ஸோ நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ என்னன்னா ஃபோனே வச்சிட்ருக்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாப்பப் வருது. இன்னும் உங்களுக்கு பேட்ரி காலியாக போகுதுன்னு. சடனாக அவள் என்ன பண்ணிடுறான்னா எந்திரிச்சு ஓடி போயிடுறா. ரெஸ்ட் ரூமில் போய் என்ன பண்ணுறதுன்னு சார்ஜ் போட்டுட்ருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் பொண்ணோட பேரா ஃபோட்டோ எடுத்திருப்பான் பார்த்தீங்களா, இந்த வருஷம் மாடலுக்காக. ஸோ அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கு. "நீங்கள் என்னை கண்டுக்கவே மாட்றீங்க" அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, "நீ வந்து என்னை சின்சியராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரியும் நீ ப்ரிட்டியாக இருக்க" அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப காம் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஆக்சுவலி அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுது. ஸோ இவன் சொல்லி பயமுறுத்தாமல் லைட்டாக காம் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இதை வந்து மேலே இருந்து இந்த மேக்கப் பொண்ணு பார்த்துட்டு, இவனும் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பொண்ணு மேலே தண்ணி ஊற்றிருத்தான். தண்ணி ஊற்றவும் இந்த பையனும் சரி அந்த பொண்ணும் சரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. அவள் ரொம்ப கோச்சிட்டு போயிடுறா. உள்ளே போயிட்டு திரும்பியும் அந்த ஃபோனே பார்த்துட்ருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன இவ எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அகெயின் வாஷ்ரூமில் இருக்கும்போது ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சரௌண்ட் பண்ணிவிட்டு, "ஏய் யார் புது ஆளா? புதுசாக யாருக்காவது ஜாயின் பண்ணியிருக்கியா? நீ அதனால தானே ஃபோன் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கே, கூட எனக்கு காட்டு யார் அதுன்னு" சொல்லிட்டு பயங்கரமாக அவளை தொல்லை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த ஃபோன் கீழே விழுந்து கிராக் ஆகிடுது. இவளுக்கு ஒரே ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ எதனா ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட மைக்கேம் அதில் தானே இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு அதை எடுத்துகிட்டு அழுதுகிட்டே ஓடிடுறா. அவள் ஃபேஸை மிரரில் பார்க்கும்போது ஃபுல்லாக கிராக் ஆன மாதிரி இருக்கா. அவள் ஃபேஸும் ரொம்ப பயந்துட்டு கத்திடுறா. எல்லாரும் அவளே தான் பார்த்துட்டு இருக்காங்க. வெளில ஓடி வரும்போது பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சுன்னு கேட்கல, எல்லாம் ஃபோட்டோ எடுத்து கலாச்சிட்டு இருக்கானுங்க. பயங்கரமாக ஓடி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் 2 பேரையும் கிராஸ் பண்ணி தான் ஓடுறா. அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே போயிடுறா. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் ரூமில் தான் உட்காந்துருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபுல்லாக கிராக் ஆகிடுச்சு. நம்ம அசிங்கமாக போகிறோம். எந்த மிரர் பார்த்தாலும் அவளுக்கு மட்டும் ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக கிராக் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு நார்மலாக தான் தெரியுது. ஸோ ரொம்ப பயந்துட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் 2 பேரும் போய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோயின் அப்பப்போ கேட்டிருப்பா இடையிலலாம். அவள் சாப்பிடும் போதெல்லாம், "நீ வந்து கவுன்சிலிங் ரூம் போயிருக்கியா? அங்கே போய் என்ன ஆச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்க, உன்னோட நேமை வந்து நான் பார்த்தேன்" அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்கா. அப்போ வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. உண்மையை ஒத்துக்கிறா. "ஆமா நான் கவுன்சிலிங் ரூம் போனேன். இந்த மாதிரி இந்த ஆப்பை வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணி தந்தாங்க. இது மூலியமாக தான் நான் அழகாக இருந்தேன்" அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அப்போதான் நமக்கு காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்பப்போ வந்து கவுன்சிலிங் ரூமில் போயிட்டு போங்ஸோ டீச்சர் மேலே டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ திரும்ப அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போதும் அவங்களோட ஃபுல் மெமரிஸ் வந்து எல்லாருக்கும் எரேஸ் ஆகிடுது. ஸோ திரும்ப ஹீரோயின் போயிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை பார்க்குறா. இவங்களாம் நம்ம இதில் படிச்சிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் இந்த பொண்ணோட நேமையும் பார்த்துருக்கா. ஸோ அதனால இந்த பொண்ணையும் ஃபாலோ பண்ணியிருக்கா நம்ம ஹீரோயின். இந்த இடத்துக்கு டக்குன்னு நம்ம அந்த மேக்கப் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். வந்து என்னதான் ஆச்சு உனக்கு அப்படிங்கும்போது பயங்கர
பயங்கரமாக கத்துறா, உனக்கு அழகாக இருக்கவங்கள தான் பிடிக்கும், என்ன மாதிரிலாம் பிடிக்காது, இப்போ நான் முன்ன மாதிரி இல்லை, ப்ரெட்டியாக இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கா. உடனே அவன் சொல்ல புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். நீ இந்த மாதிரி கத்தாத, ஃபஸ்ட்டு நிறுத்து, நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறேன், உனக்காக தான் இருக்கேன், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்கவே மாட்றா. டக்குன்னு என்ன பண்ணிடுறா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காம் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த மைக்கேம் ஆப் பாரு அப்படின்னு சொல்லும்போது, சரி இதால் தான் இவ்வளோ பிரச்சனை, நான் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிடுறா. ஆனால் வந்து நம்ம போங்சோ டீச்சர் சொல்லியிருக்காரு, கண்டிஷன் போடும்போதே சொல்லியிருக்காரு, ஆக்சுவலி இதை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், இதுக்காக தான் வந்து கான்ட்ராக்டே போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் போடும்போது அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதால் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். அவங்க அதை கட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகிடும், ஃபுல்லாக டோட்டலாக அவங்க எல்லாருமே மறைஞ்சு போயிடுவாங்க. அதே தான் இவளுக்கும் நடக்குது. ஸோ டக்குன்னு சடனாக இவள் ஃபுல்லாகவே டிஸப்பியர் ஆயிடுறா. எல்லோரும் மறந்துடுறாங்க இவளை. நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியல. கீழே ஒரு ஃபோன் கிடக்குது, அதை வந்து எடுக்கலான்ட்டு ஹீரோயின் போகிறாங்க. அது அந்த மேக்கப் பொண்ணோடது. டக்குன்னு பார்த்தா அதை வந்து போங்சோ டீச்சரும் கை வைக்கிறாங்க, நம்ம ஹீரோயினும் கை வைக்கிறாங்க. இவர் ஏன் கை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. நெக்ஸ்ட் சீனே காட்டுறாங்க, நம்ம போங்சோ டீச்சரும் ஹீரோயினும் கவுன்சிலிங் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டி இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயம் சொல்கிறான், நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணி, இவங்களாம் எங்கள் கிளாஸ்மேட்ஸ், இவங்களாம் இப்போ காணா போயிட்டாங்க, ஸோ யாருக்காவது தெரிஞ்சால் இன்றைக்கி எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன். வெயிட் பண்ணலாம், யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வெயிட் பண்ணுறான். பார்த்தா அந்த நேரத்தில் ஒரு மெசேஜும் வருது. இவங்களுக்கே ஷாக்கு. மெசேஜ் பார்த்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேராக போய் 5th ஃப்ளோரில் 2nd ரூமில் பாருங்கள், அது ஒரு ஸ்பெஷல் ரூம், உங்களுக்கான விடை அங்கே கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. என்னடா அது ஸ்பெஷல் ரூம்னு நம்ம கிளாஸில் ஒன்று கிடையவே கிடையாது நம்ம ஸ்கூலில். இவங்க என்னென்னா ஸ்பெஷல் ரூம்னு சொல்கிறாங்க. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வேகமாக 2 பேரும் போயிட்டுருக்காங்க. மேலே போய் அந்த ரூமே எட்டி பார்த்தா அங்கே காண போன பசங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இவங்களே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்காங்க. 2 பேரும் பயந்துடுறாங்க. அப்போ திரும்பி பார்த்தா இன்னொரு ஷாக்கு. பார்த்தா அங்கே நம்ம போங்சோ டீச்சர் தான் ஃபோன் வச்சுக்கிட்டு, நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. பக்கத்தில் பிடி சாரும் இருக்கார். 2 பேரும் அடுத்தது 2 பேரையும் வார்ன் பண்ணுறதுக்காக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க, கவுன்சிலிங் ரூமுக்கு. 2 பேரும் உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பிடி சாருக்கு புரியல, ஆக்சுவலி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இல்லாதவங்களும் ஒருத்தவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்னு நம்ம ஸ்கூலை பற்றி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அது தப்பு இல்லையா, ஸோ அதெல்லாம் சொல்லி வார்ன் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஹீரோவும் அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிடுறாரு. ஹீரோ போங்சோ டீச்சரை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே நெக்ஸ்ட் நீ கவுன்சிலிங்க்கு வரணும் அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேரும் வெளில வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு ஹீரோயின் வாஷ்ரூம் போகிறா. அங்கே போய் பார்த்தா வாஷ்ரூமில் மிரரில் இவளுக்கு முன்னாடி இருக்க இவளோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னென்னா தனியாக ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ கூட பேசுகிற மாதிரி இருக்குது. இவளுக்கு செம்மையாக தலைவலிக்குது, கிர்ன்னு இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, நீ ரொம்ப நல்லவன், நீ உன் மனசில் நினச்சிட்டு இருக்கியா, நீ அவ்வளோ நல்ல பொண்ணா என்ன, இதெல்லாம் உனக்கு சீக்கிரம் தெரியும், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு. இவளுக்கு ஒன்றுமே புரியல, வந்துடுறா. அப்புறமா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் போகிறா, நான் கவுன்சிலிங் ரூம் போகிறேன், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நடக்கும், ஸோ நீ தான் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போங்சோ டீச்சர் 2 பேரும் கவுன்சிலிங் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, என் கிளாஸ்மேட்ஸ் காணா போனதுக்கு நானும் காரணம் தான், ஸோ நானும் இதில் வந்து இன்வால்வ் ஆகணும், எப்படி நாங்கள் உங்களெல்லாம் ரெக்கவர் பண்ணணும், எனக்கு அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு போங்சோ டீச்சர் சிரிச்சிட்டு, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கியா, ஆக்சுவலி நீ என்ன பண்ணணும் உனக்கு தெரியும்ல, உன்னோட இன்னர் பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இப்போ காணா போன எல்லாருக்குமே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு அந்த இன்னசென்ட் பொண்ணை எல்லோரும் ராகிங் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல ஹீரோயின் நின்றுருப்பாங்க, பட் அதை கண்டுக்காமல் போயிருப்பாங்க. செகண்டு அந்த பையன் அவன் வந்து ஃபைட் பண்ணி ஸ்கூலில் கொஞ்சம் கெத்தாக சுற்றணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அவன்கிட்டயும் அவங்க இருந்திருப்பாங்க, பட் அவனுக்கு அட்வைஸ்லாம் பண்ணாமல் அவங்களும் போயிருப்பாங்க கண்டுக்காமல். தேர்டு அந்த கண்ணாடி போட்ட பையன், இவங்க கொஞ்சம் கேர் பண்ணி படிக்கலாம் சொல்லி தந்திருக்கலாம், அதையும் அவங்க பண்ணல. அப்புறம் அந்த ஒரு பொண்ணு வந்து லவருக்காக எழுதிட்டு இருக்குமே டைரியில், அந்த பொண்ணும் வந்து இந்த மாதிரி எனக்கு லவர் இருக்காங்க பொய்யா சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி அங்கே தானே ஹீரோயின் இருந்திருப்பாங்க. ஸோ அவ ஒரு நக்கலாக ஒரு சிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணும் ஒரு விதத்தில் ஹர்ட் ஆகும்போதும், அதாவது அவங்களோட இன்னர் பர்சனாலிட்டியை இவளும் கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அது கண்டுக்காமல் நீ இருந்திருக்க, நீ ஒன்றும் நல்ல பொண்ணு கிடையாது, உனக்குள்ளேயும் ஒரு கெட்டவ இருக்கா அப்படிங்கும்போது இதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான், அதுக்காக வந்து நான் அவங்கள மொத்தமாக டிஸப்பியர் பண்ணுறதுலாம் தப்பு, நான் அவங்கள கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்போ நீயும் அந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஒத்துக்கணும், நீ உன்னோட இது வந்து
அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் மிரர். அந்த மிரர்க்குள்ளே போயிட்டு அங்கே தான் அவங்க இருப்பாங்க. நீ எல்லாரையும் ஃபவுண்ட் அவுட் பண்ணி ஒன்று நீயே ஜெயிச்சு வெளில வந்துடணும். அப்படி வந்துட்டேன்னா நான் அந்த எல்லாரையும் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா உனக்கு பதிலாக உன்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு இவளும் சொல்லிட்டு கான்ட்ராக்டில் அதே மாதிரி அவளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர்லேருந்து பிளட் வந்து சிக்னேச்சர் ஆகிடுது. நெக்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா இதை வந்து மிரர் வேர்ல்டுன்னு வச்சுப்போம், ரியல் வேர்ல்டுன்னு வச்சுப்போம். இவன் நேராக என்ன பண்ணிடுறான்னா மிரர் வேர்ல்டுக்கு போயிடுறா. அங்கே போயிட்டு செம்ம பயங்கரமாக இருக்குது, இருட்டாக இருக்குது. சேம் ஸ்கூல் தான், ஆனால் அவளுக்கு அங்கே எதுவுமே ரொம்ப இருட்டாக தனியாக இருக்கா. இந்த சைட் பார்த்திங்கன்னா மிரருக்கு பின்னாடி நம்ம ஹீரோ வந்து அந்த மிரர்லாம் பார்த்துட்ருக்கா. நான் இங்கே இருக்கேன்னு கற்றுனா கூட அவனுக்கு தெரியல. ஸோ ரியல் வேர்ல்டில் இங்கே ஒன்று, மிரர் வேர்ல்டில் ஒன்று அப்படி காட்டுறாங்க. ஹீரோ காட்டுறாங்க கிளாஸ் ரூமில் நம்ம ஹீரோயினை காணோம், எங்கே போனா இவன் மெசேஜ் பண்ணிவிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஹீரோயின் வந்துட்டு என்னை ரொம்ப மிஸ் பண்ணிய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி செம க்யூட்டாக சிரிச்சிட்டே கேட்குறாங்க. அவனுக்கும் ஹாப்பி ஆகிடுது, நார்மலாக போக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் மிரர் வேர்ல்டில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் தனியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு ஹீரோயினோட சைல்டு வெர்ஷன் மாதிரியே ஒன்று வருது, வந்து நின்றுட்டு அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. நான் உன்னை இந்த மிரர் வழியாக டெய்லியும் உன்னை பார்த்துட்ருப்பேன், எப்போ பார்த்தாலும் நீ சேடாகவே இருப்ப, ஆனால் மற்றவங்க கிட்ட நீ ஹாப்பியாக இருக்க மாதிரி இருப்ப, ஏன் அப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்கோம். அப்புறம் அவளும் சொல்லிட்டு இருக்கும்போது நேராக போங்சோ டீச்சர் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ இவ டேரெக்டாக கேட்டுருவா, நான் இப்போ இதை இருந்து வெளில போகணுன்னா நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணும் அந்த இடம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலில் அங்கங்கே வந்து அவள் வந்து கிரேயான்ஸால் வரைஞ்சதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. ஸோ அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, உனக்கு தான் தெரியும் ஆன்சர், என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அவளுக்கு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, இது எல்லாமே ஒரு நைட்மேர், இது எல்லாமே கனவு தான், கெட்ட கனவு தான், நான் எழுந்திரிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதே நேரத்தில் ரியல் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னா, இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவ்வளோ மாதிரியே ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே வந்திருக்குது. அது வந்து அவளோட இன்னர் பர்சனாலிட்டியில் ஒரு பேட் இன்னர் பர்சனாலிட்டியாக இருக்கும்ல, அதுதான் இங்கே வந்திருக்கும். அது என்ன பண்ணுன்னா கையில் ஒரு அனல் கடிகாரம் மாதிரி ஒன்று வச்சுருக்கும். இதை வந்து ஹீரோ பார்த்துருவார். ஹீரோ வந்து இதை ஆல்ரெடி வந்து போங்சோ டீச்சர் ரூமில் பார்த்துருப்பாரு. ஸோ அப்போ நீ இதை வச்சுருக்கனா இது எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து வச்சுப்பார். இந்த இன்னர் பர்சனாலிட்டிக்கு சமக்கம் வந்து அவன் போட்டு திட்டிட்டு என்கிட்ட குடுன்னு கேட்டுட்ருக்கோம். அவன் கொடுக்க மாட்டான். டக்குன்னு ஒரு கட்டத்தில் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தூக்கிடும். என்கிட்ட கொடுத்துரு, எல்லாமே இப்போ மறைய போகுது, நான் தான் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டிகிட்ருக்கோம். அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நான் இது வந்து கனவு கெட்ட கனவு, நான் முழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா அவள் இந்த வேர்ல்டுக்கு வந்துடுவாள், ரியல் வேர்ல்டுக்கே. பார்த்தா ஹீரோவுக்கு ஷாக்கு, இந்த பக்கம் ஒரு ஹீரோயின் அந்த பக்கம் ஒரு ஹீரோயின், அதாவது ரிஃப்ளெக்ஷனும் ரியலும் ரெண்டும் மாற்றி நின்றுட்டுருக்கும். அப்போ ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லணும்னா, உன்னை நான் இதோட அடிச்சிடுறேன், நீ வந்து இதோட டிஸப்பியர் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் நான் தான் இங்கே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக அவளை போய் அட்டாக் பண்ண போகும். ஹீரோயினாக இப்போ மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, நீ என்னோட ஒரு பர்சனாலிட்டி தான், ஸோ நீ என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, இது ஒன்றுமே இல்லை வெறும் கனவு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கையை நீட்டிட்டு நிற்பா. பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்படியே ஃப்ளாஷ் கட் ஆகுது. பார்த்தா ஹீரோயின் கண்ணை முழிச்சு எழுந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் போங்சோ டீச்சர் நின்றுட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து வின் பண்ணிட்ட, நான் இது வரைக்கும் கான்ட்ராக்ட் போட்ட எல்லாருமே அவங்களோட பர்சனாலிட்டிஸோட வின் பண்ணது கிடையாது, நான் அவங்களோட பர்சனாலிட்டிஸ் வச்சு தான் கேம் பண்ணுவேன், பட் யாருமே வின் பண்ணது கிடையாது, நீ சொன்ன மாதிரியே வின் பண்ணிட்ட, உன்னோட இன்னர் பர்சனாலிட்டியே நீ ஜெயிச்சிட்ட, ஸோ நீ கேட்ட மாதிரியே நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுடுறேன், அப்புறம் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்னாப் பண்ணுறாரு. அப்படியே டைம் ரிவர்ஸ் ஆகுது, ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகுது. அப்படியே ஃபோன் உடஞ்சது, அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணுக்கு அவங்க பீல் ஹூ வந்தது, அது அப்படியே ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகி நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங் சீனில் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிப்பாங்க பார்த்தீங்களா கிளாஸ் ரூமில், இதுதான் இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்காக இருக்கும். அந்த சீனுக்கு போயிடுது. நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்த ஒரு நிமிஷம் நின்றுட்டு, இது எல்லாமே கனவா இல்லை நிஜமா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தோடே இருப்பாள். அதுக்கப்புறம் நார்மலாக ஆகி அவங்க பாய் ஃப்ரெண்டோட விளையாடிட்டு இருப்பாள். அடுத்த சீன் காட்டுறாங்க, அந்த இன்னசென்ட் பொண்ணுக்கு புள்ளிலாம் நடக்கலை, ரொம்ப ஹாப்பியாக அவள் கிளாஸ்மேட்ஸோடு இருக்கா. நெக்ஸ்ட்டு அந்த பையன் அவன் சண்டைலாம் போடாமல் சண்டையை தடுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஒருத்தவங்களாம் அடுத்து நல்லா படிக்கிறான். அடுத்து அந்த பொண்ணு உண்மையாகவே ஒரு பையனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கற்பனையாக இல்லாமல் உண்மையாகவே ரியலாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டரையும் காமிச்சு கரெக்டாக நார்மலாக ஆக்கிட்டே வராங்க. முடிகிறப்போ குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவர் பண்ணுறா. சார் நீங்கள் வந்து உண்மையாகவே நல்லவரா கெட்டவரா, நீங்கள் யார் எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கோடய இந்த ட்ராமா முடியுது. சொல்லி என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு இன்செக்யூரியாரிட்டி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு புல்லிஸ் நடந்திருக்கும், ஒருத்தவங்க வந்து மார்க் எடுக்கலன்ட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எல்லாருமே ஓவர் கம் பண்ணி வரணும். அதுக்காக அதிலே இருந்துட்டு நம்ம இருக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த ஸ்கூலில் இதை தெரிஞ்ச ஒரு டீச்சர் நேராக வராரு.
அவங்களோட இன்னர் பர்சனாலிட்டிஸை வச்சு அவங்களுக்கு ஒரு கேம் பண்ணி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. இதுதான் இந்த ஃபுல் சீரீஸ். யார் அவர் என்ன சூப்பர்மேனா இல்லை கடவுளா எதுவுமே சொல்லலை, அப்படியே முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு ட்ராமாவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.